கவலைகள் நீக்கிட அழைக்கிறார் அன்பர், கண்ணீரை மாற்றிட அழைக்கிறார் அன்பர். கவலைகள் நீக்கிட அழைக்கிறார் அன்பர், கண்ணீரை மாற்றிட அழைக்கிறார் அன்பர். அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், என் அன்பர் அழைக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பர் அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே வாரம் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இப்பொழுதும் நாம் தேவனை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாடி தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்லுவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய், உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். அடைக்கலமாக ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய், அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒருபோதும் வீணாகாது, கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒருபோதும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம், அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. லலா 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 லலா. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவ செய்திக்காக ஆண்டவர் கொடுத்த வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 46வது சங்கீதம் 7ஆம் வசனம். நான் உங்களுக்காக அதை வாசிக்கிறேன். சேனைகளின் கர்த்தர்
நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு யார் அடைக்கலமாக இருக்கிறார்கள் என்று நாம் எதிர்பார்க்கிறவர்களாய் காணப்படுகிறோம். எந்த காரியம் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறது? உலகத்திலே இன்றைக்கு சூழ்நிலைகள், பிரச்சனைகள் யாருக்கு எப்பொழுது வரும் என்று யாரும் அறியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. ஆனால் இந்த சூழ்நிலையிலே நாம் ஆண்டவர் நோக்கி நாம் ஒரு பாடலை பாடினோம், வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது என்று. கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, வாதை நமது கூடாரத்தை அணுகக்கூடாது என்றால் நமக்கு யார் அடைக்கலமாக இருக்க வேண்டுமா? சேனைகளின் கர்த்தர் நமக்கு அடைக்கலமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, அதைத்தான் இங்கே வசனம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அங்கே தாவீது ஆண்டவரிடத்திலே சொல்லுகிற ஒரு காரியம், அங்கே சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கு அடைக்கலம் இல்லை என்று ஏக்கத்தோடு இருக்கிறோம். ஐயா, என் வாழ்க்கையில் என்ன நடக்குமோ தெரியாதே, என்ன பிரச்சனை வருமோ தெரியாதே என்று கலங்குகிற அநேகரை நாம் காண்கிறோம். எந்த சூழ்நிலையில் என்ன நடைபெறும் என்று தெரியாத ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எதிர்பாராத பிரச்சனைகள், எதிர்பாராத சூழ்நிலைகள், விபத்துக்கள், இவைகள் எல்லாவற்றிலிருந்தும், இந்த வாதைகளிலிருந்து நாம் பாதுகாக்கப்படும் என்றால் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும். பிரியமான தேவ பிள்ளைகளே, சேனைகளின் கர்த்தரை நாம் நம்மோடு வைத்திருக்கிறோமா? அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அண்ட சராசரங்களுக்கும் அதிகாரமுடைய தேவன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். வேதத்திலே பார்க்கும் பொழுது ஒரு விசை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு படகிலே பிரயாணம் செய்து கொண்டிருந்தார். படகிலே சென்று கொண்டிருக்கிற வேளையிலே திடீரென்று அங்கே காற்றும் புயலும் கடல் கொந்தளிப்பும் ஏற்பட்டது. கடல் கொந்தளிப்பும் ஏற்பட்டது. அங்கே இருந்த சீஷர்கள் சோர்ந்து போனார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் என்பதை அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். அந்த பிரயாணத்தில் இயேசுவும் கூட இருந்தார். ஆனால் சீஷர்கள் இந்த பலத்த காற்று நிமித்தமாக, கடல் கொந்தளிப்பு நிமித்தமாக சோர்ந்து போனார்கள், பயந்து போனார்கள். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள், ஐயரே, ஐயரே, எங்களை காப்பாற்றும் என்று. கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நடந்தது என்ன? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டினார். இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்னார். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, அங்கே காற்றும் கடலும் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தது. அடைக்கலமாக நாம் இன்னைக்கு ஆண்டவரை வைத்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வாதை நம்மை அணுகவே அணுகாது. ஆம், பொல்லாப்பு நமக்கு நேரிடாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கே எல்லாருக்கும் என்ன பொல்லாப்பு எப்போ வரும்னே தெரியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையில் ஆண்டவரை ஆதாரமாக்கி கொள்ளுகிறீர்களா? இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? இதுவரையிலும் இயேசுவை குறித்து அறியாமல் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்கவும் உங்களை ரட்சித்து அவர் பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களை மாற்றவும் வல்லமையுடையவராய் இருக்கிறார். உங்களுக்காக அவர் தம்மையே ஜீவ பலியாய் அர்ப்பணித்து மரித்து 3ஆவது நாள் உயிர் தெழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். நன்றாய் நாம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அடைக்கலமாக இருங்கப்பா. வாதை எங்களுக்கு நேரக்கூடாது ஆண்டவரே, பொல்லாப்பு எங்களை அணுகக்கூடாது ஆண்டவரே. நாம் ஜெபிப்போமா? கர்த்தரை நோக்கி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆமாம்பா,
இந்த உலகத்தில் எங்களுக்கு நேரிட போகிற காரியங்களை குறித்து நாங்கள் கலங்கினவர்களாய் காணப்படுகிறோம். என்ன நடக்குமோ, என்ன பிரச்சனை வருமோ, என்ன பொல்லாங்கு எங்களுக்கு ஏற்படுமோ என்று பயந்து போயிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக உம்முடைய பாதத்தில் வருகிறேனப்பா. மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்கப்பா, கிருபை தாங்க. ஆமாண்டவரே, நீரே இவர்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறீர். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டு இருக்கிறாங்கப்பா. சர்வ வல்லவரை விசுவாசிக்கிறாங்கப்பா. இயேசுவை முற்றிலுமாக தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. தேவரீர் இவர்களை பாதுகாத்தரலும், பொல்லாங்கு இவர்களை அணுகாதபடி பாதுகாத்தரலும், எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்தரலும். நன்றி ஆண்டவரே, நான் அப்படியே பாதுகாத்து கொள்ளுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். மற்றவர்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக இது பகிர்ந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.